தற்போது முல்லைத்தீவு மாவட்டத்தில் உள்ள குளங்களின் நீர்மட்டமும் குறைவடைந்துள்ளதாக எமது பிராந்திய செய்தியாளர் குறிப்பிடுகின்றார். எனவே அங்குள்ள எமது பிராந்திய செய்தியாளர் மதிவானனோடு தற்போது நேரடியாக நாங்கள் இணைந்து கொள்கின்றோம் தொலைபேசியூடாக. வணக்கம் மதிவானன். நான் முல்லைத்தீவிலிருந்து மதிவாதனன். தற்பொழுது இங்கே நிலைமைகள் விவசாயிகளுடைய நிலைமைகள் மிகவும் மோசமாக. முதலிலே மழையினால் பாதிக்கப்பட்டவர்கள், மழை என்று சொல்ல போனால் ஒரு கிழமை பெய்த மழை தடுதியாக பெய்துவிட்டு ஓய்ந்து விட்டது. தற்பொழுது குளத்தில் நீர்மட்டங்கள் இங்கே முல்லைத்தீவு மாவட்டத்தில் பெரிய நீர்ப்பாசன குளங்கள் என்று சொல்ல போனால் முட்டுங்கட்டு நீர்த்தேக்க திட்டம், அதே மாதிரி தண்ணி உறுப்பு நீர்த்தேக்க திட்டம் ரெண்டிலே நீருடைய மட்டங்கள் குறைந்துள்ளன. நீர்ப்பாசனம் செய்து காலபோக விவசாயத்தை செய்த மக்கள் நீர் மழை பொய்த்துள்ள நிலையில் குளத்தி நீரை பெற்றுக் கொள்வதிலும் சிக்கல் இருக்கிறது. என்ன காரணம் என்று சொன்னால், இந்த குளங்களிலே நன்னீர் மீன்கள் வளர்க்கப்படுகின்றன. அதை நம்பியும் சில நன்னீர் மீன்பிடி தொழிலாளர்கள் இருக்கிறார்கள். குளத்து நீரை முற்றாக எடுத்தால் அந்த மீன்களுக்கு அழிவு ஏற்பட்டு. தற்போது காலநிலை எவ்வாறு இருக்கிறது முல்லைத்தீவு? காலநிலை மப்பும் மந்தரமாக தான் இருக்கின்றது. குளிர் காலநிலை, மலையக பகுதிகளில் இருக்கின்ற குளிர் காலநிலையை இங்கே உணரக்கூடியதாக இருக்கிறது. ஆனால் மழை பெய்யவில்லை. நன்றி மதிவதனன். காலை வேளையில் எங்களோடு நேரடியாக அணிந்து கொண்டு அந்த தகவல்களை வழங்கியது அது முல்லைத்தீவு மாவட்டத்தில் இருக்கின்றதான எங்களுடைய பிராந்திய செய்தியாளர் மதிவதனன்.